ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இது ஒரு அழகான சின்ன மலை குன்று. இந்த குன்றுக்கு உச்சியில ஒரு கோவில் இருக்கு. வருஷ வருஷம் அந்த கோவிலுக்கு திருவிழா எடுத்து நடத்துவாங்க. அதனால அந்த டைம் மட்டும் நிறைய மக்கள் கூட்டம் அங்க வருவாங்க. மற்ற நாள் எல்லாமே ஒரு சில பேர் தான் அந்த மலைக்கு வருவாங்க. ஆள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியா இருக்கும். மக்கள் கூட்டமோ இல்ல குழந்தைகளுடைய வருகையோ அந்த குன்றுக்கு கிடையவே கிடையாது. அந்த மலையில ஒரு வேப்ப மரம் நல்ல செழித்து வளர்ந்து இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு அந்த திருவிழாக்கு வந்த மக்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரி சத்தத்தோட இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனா எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இது தினைக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க மரங்கள் எல்லாத்துக்கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருந்துச்சான். நாமளும் பேசாம நகரத்திலேயே இருந்திருக்கணும். ரோட் சைட்ல இல்ல வேற எங்கேயாவது பாரு, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலை குன்றுல வந்து நாம வளர்ந்து நிக்கிறோம். இங்க மனுஷங்களோட நடமாட்டமே கிடையாது. ஆனா நம்முடைய தனிமையை போக்குறதுக்காக இங்க நிறைய குரங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, சில உயிரினங்களும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் மனுஷங்க பேசுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பார்க்க மனசுக்கு ரொம்ப இதமா சந்தோஷமா இருக்குன்ட்டு அது ரொம்ப ஏங்குச்சான். திருவிழாவும் முடிஞ்சது. அந்த வேப்ப மரத்தோட சந்தோஷமும் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா அந்த திருவிழா டைம்ல மக்களுடைய நடமாட்டம், குழந்தைகள் விளையாடுறது, அந்த சத்தம், பாட்டு சத்தம் எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப குதூகலத்தோட இருந்த அந்த வேப்ப மரம் இப்போ பேரமைதி ஆயிடுச்சு. ஆள் நடமாட்டம் இல்ல, பாட்டு சத்தம் இல்ல, எதுவுமே இல்ல. பேரமைதியா இருக்கவும் அதுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மலைக்கு ஒரு நாய் வந்துச்சு, ஒரு டாக். அந்த நாய் அந்த மலையிலேயே சுத்தி சுத்தி போய் அங்க ஒவ்வொரு மரத்தடியிலையும் படுத்து தூங்கும். அங்க யாராவது வந்து கொடுக்கறத சாப்பிடும். இல்ல அங்க கீழே இறங்கி வந்து ஏதாவது உணவு தேடி சாப்பிட்டு மறுபடியும் மலை ஏறி போய் உக்காந்துக்கும். இது வழக்கமா இதை செஞ்சுக்கிட்டே வந்துச்சு. வேப்ப மரம் அந்த நாய சில நாள கண்காணிச்சுக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் அந்த நாய் தன்னுடைய மரத்துக்கு கிட்ட வந்ததும் அந்த நாய்கிட்ட அந்த வேப்ப மரம் பேச ஆரம்பிச்சது. நீலாம் ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ கீழே போற, நகரத்துக்கு போற, நிறைய மனுஷங்களை பாக்குற, பழகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்க. நான் பாரு இந்த மலை உச்சியில ஒரு மரமா நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஆசை. பேசாம நாமளும் அங்க வந்து கீழே நகரத்திலேயே வந்து ஒரு மரமா வளர்ந்துருக்க கூடாதா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருந்துச்சான். அந்த நாய்க்கு சிரிப்பு தாங்கல. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். நீ என்ன, நான் எவ்வளோ சீரியஸா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. பின்ன நான் என்ன பண்றது, நீ இப்படி கேட்கறது விசித்திரமா இல்ல இருக்கு. அங்க கீழே என்னென்ன நடக்குதுன்னு தெரியாததுனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான். நீ என்ன சொல்ற, மனுஷங்க அங்க திருவிழா அப்போ நீ வந்து பார்த்துருக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, குழந்தைங்களோட விளையாண்டுகிட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, அன்பானவங்களா இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அவங்க கூட அவங்களோட வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சான். நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. இந்த மாதிரி சந்தோஷம் உனக்கு வருஷத்துக்கு ஒருக்கா வருதேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா அது தினைக்கும் நீ எதிர்பார்த்த அப்படின்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான். நீ என்ன சொல்ற அப்படின்னு அந்த வேப்ப மரம் கேட்டுச்சான். கீழே உன்ன மாதிரி மரங்களே கண்ணுக்கே தெரியாது அப்படின்னு. ஏன் உன் கண்ணு தெரியாதா அப்படின்னு மரம் கேட்டுச்சான். என் கண்ணெல்லாம் நல்லாதான் தெரியுது. மரத்தை எல்லாத்தையும் தான் மனுஷங்க வெட்டி வெட்டி போட்டுட்டாங்க. ரோடு பெருசாக்குறேன்னு மரத்தை வெட்டுறாங்க.
இல்ல மரம் ரொம்ப பெருசாயிடுச்சு, கிளையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மரத்த வெட்டிடுறாங்க. இல்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகவோ, வரவோ வழி கிடைக்கலைனாலும் மரத்த வெட்டிடுறாங்க. இல்ல அந்த இடத்துல வளைச்சு போட்டு வீட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் மரத்த வெட்டிடுறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்ப அதாவது 5 வருஷமா இருக்கிற மரமா இருந்தாலும் சரி, 500 வருஷமா இருக்கிற மரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே கதிதான். அந்த மரத்த சட்டுன்னு வெட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அவங்களுடைய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, "நீ இந்த மலையில ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ" அப்படின்னு அந்த நாய் சொல்லுச்சாம். "ஏன் இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க?" அப்படின்னு. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு இடம் தேவையா இருக்கு. போகணும், வரணும். அதுவும் இல்லாம நீ வேப்ப மரம். அங்க கீழேலாம் வேப்ப மரம் பார்க்கறதே வந்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா? வேப்ப மரம் எத்தனையோ விஷயங்களுக்கு மருந்தா பயன்படுது. எத்தனையோ நோய்கள குணப்படுத்துது. ஆனா அத கூட சில மனுஷங்க புரிஞ்சுக்காம அந்த மரத்த வெட்டி போட்டுர்றாங்க. அதனால பகவான் உன்னை இந்த இடத்துல படைச்சிருக்காரு. இந்த இடத்துல நீ பாதுகாப்பா, சந்தோஷமா, செழிச்சு வளர்ந்திருக்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இன்னொரு இடத்துல இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைச்சு இப்ப இருக்கிற வாழ்க்கைய நீ தொலைச்சிடாத. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பொன்னானது. அதனால நீ இங்க இருக்கிற சந்தோஷத்தை இத அப்படியே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருன்னு அந்த நாய் சொல்லுச்சாம். அதுக்கப்புறம் தான் அந்த வேப்ப மரத்துக்கு புரிஞ்சுது. எவ்வளவு பாதுகாப்போ, எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த மலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாயும் சொல்லுச்சாம், நான் கீழே வந்து ஒரு இடத்துல கூட மரங்கிறது கிடையாது. ஒதுங்கிறதுக்கு மனுஷங்க இடமும் கொடுக்கறது இல்ல. நாங்களும் கிட்ட போனாவே தண்ணி எடுத்து ஊத்துறாங்க, இல்ல கல் எடுத்து எறியறாங்க. சாப்பாடு 1, 2 பேரு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும், இல்ல கடன் தீரணும் இப்படிங்கிற ஒரு வேண்டுதலுக்காக தான் எங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்களே ஒழிய, எங்க மேல பிரியத்தோட சாப்பாடு வைக்கிறது இல்ல. அதனாலதான் மர நிழலாவது கிடைக்கட்டுமேன்னு நான் இந்த மலைக்கு வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுச்சான். இதெல்லாத்தையும் கேட்டு அந்த வேப்ப மரத்துக்கு எல்லாமே புரிஞ்சது. இதுதான் குட்டீஸ். நம்ம எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த இடத்துல வளர்ந்தாலும் சரி, அந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானது மற்றும் நன்மையானதும் கூட. நாம வேற இடத்துல பார்த்துட்டு, வேற இடத்துல வாழ்ற மக்களை பார்த்துட்டு நமக்கு ஏக்கம் இருக்கும். அங்க இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்காங்க, அங்க இருக்கிறவங்கள ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாமலே போயிடுது. அந்த வேப்ப மரம் யோசிச்ச மாதிரி. ஆனா அந்த நாய் சரியான நேரத்துல அந்த வேப்ப மரத்துக்கு அது எந்த இடத்துல இருக்கு அதை நினைச்சு எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும்னு உணர்த்திடுச்சு. தேங்க்யூ கிட்ஸ்.